இரவு வேளை விடியுமென்று சொல்ல முடிவதில்லை. இரவு வேளை விடியுமென்று சொல்ல முடிவதில்லை. இயற்கையில் இல்லை விபத்தினில், இயற்கையில் இல்லை விபத்தினில் என்றும் சேரலாம் நாம் கல்லறை. இரவு வேளை விடியுமென்று சொல்ல முடிவதில்லை. விபத்தில் முடிவதுண்டு. சிறு நோயும் இன்று மனித உயிரை கொண்டு செல்வதுண்டு. வீதி வழியே செல்லும் வாழ்வு விபத்தில் முடிவதுண்டு. சிறு நோயும் இன்று மனித உயிரை கொண்டு செல்வதுண்டு. நிரந்தரம் என்று சொல்வதெல்லாம் இறைவன் ஒருவனையே. நிரந்தரம் என்று சொல்வதெல்லாம் இறைவன் ஒருவனையே. சுதந்திரம் நம் இறப்பில் பிறக்கும் தலைவன் வழியினிலே. இரவு வேளை விடியும் என்று சொல்ல முடிவதில்லை. நவம்பர் மாதம் 20ஆம் தேதி பொது காலத்தின் 33ஆம் வாரம் வியாழக்கிழமை. முதல் வாசகம் மக்கபேயர் 1ஆம் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 15 முதல் 29 முடிய. அந்நாட்களில் கடவுளை புறக்கணிக்குமாறு யூதர்களை கட்டாயப்படுத்துவதற்காக மன்னன் ஏற்படுத்திய அலுவலர்கள் மக்களை பலி செலுத்த வைக்கும்படி மோதையின் நகருக்கு சென்றார்கள். இஸ்ரேல் மக்களுள் பலர் அவர்களிடம் போய் சேர்ந்தனர். மத்தத்தியாவும் அவருடைய மைந்தர்களும் தனியே கூடி வந்தார்கள். மன்னனின் அலுவலர்கள் மத்தத்தியாவை நோக்கி, நீர் இந்த நகரத்தில் மதிப்பிற்குரிய பெருந்தலைவர். மைந்தர்கள் சகோதரர்களுடைய ஆதரவு உமக்கு உண்டு. ஆதலால் இப்பொழுது நீர் முன்வாரும். பிற இனத்தார், யூதேய நாட்டு மக்கள், எருசலேமில் எஞ்சியிருப்போர் ஆகிய அனைவரும் செய்த வண்ணம் நீரும் மன்னரின் கட்டளையை நிறைவேற்றும். அப்படியானால் நீரும் மைந்தர்களும் மன்னரின் நண்பர்கள் ஆவீர்கள். பொன், வெள்ளி மற்றும் பல்வேறு பரிசுகளால் சிறப்பிக்கப் பெறுவீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு மறுமொழியாக மத்தத்தியா உரத்த குரலில், மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா மக்களினத்தாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் மூதாதையரின் வழிபாட்டு முறைகளை கைவிட்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற இசைந்தாலும் நானும் என் மைந்தர்களும் சகோதரர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். திருச்சட்டத்தையும் அதன் விதிமுறைகளையும் நாங்கள் கைவிட்டு விடுவதை கடவுள் தடுத்தருள்வாராக. மன்னரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். எங்கள் வழிபாட்டு முறைகளினின்று சிறிதும் பிறழ மாட்டோம் என்று கூறினார். மத்தத்தியா இச்சொற்களை கூறி முடித்ததும் மன்னரின் கட்டளைப்படி மோதேயின் நகரத்து பீடத்தின் மேல் பலியிட யூதன் ஒருவன் எல்லோருக்கும் முன்பாக வந்தான். மத்தத்தியா அதை பார்த்ததும் திருச்சட்டத்தின் பால் கொண்ட பேரார்வத்தால் உள்ளம் கொதித்தெழுந்தார். முறையாக சினத்தை வெளிக்காட்டி அவன் மீது பாய்ந்து பலிபீடத்தின் மீதே அவனை கொன்றார். அதே நேரத்தில் பலியிடும்படி மக்களை வற்புறுத்திய மன்னனின் அலுவலனை கொன்று பலிபீடத்தையும் இடித்து தள்ளினார். இவ்வாறு சாலுவின் மகன் சிம்ரிக்கு பினகாசு செய்தது போல திருச்சட்டத்தின் பால் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தை மத்தத்தியா வெளிப்படுத்தினார். பின்னர் மத்தத்தியா நகரெங்கும் சென்று திருச்சட்டத்தின் பால் பேரார்வமும்
உடன்படிக்கை மீது பற்றுறுதியும் கொண்ட எல்லோரும் என் பின்னால் வரட்டும் என்று உரத்த குரலில் கத்தினார். அவரும் அவருடைய மைந்தர்களும் நகரில் இருந்த தங்கள் உடைமைகளை எல்லாம் விட்டுவிட்டு மலைகளுக்கு தப்பியோடினார்கள். அப்போது நீதி நேர்மையை தேடிய பலர் பாலை நிலத்தில் தங்கி வாழச் சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 41 தொடங்கி 44 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலும் இருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, கிரேக்க நாட்டில் டயோஜினஸ் என்ற தத்துவ ஞானி வாழ்ந்து வந்தார். தத்துவ ஞானிகள் என்பவர்கள் வாழ்க்கையை சரியாக புரிந்து கொண்டு மாற்று கலாச்சார வாழ்க்கை வாழ்ந்து வந்தவர்கள். எனவே வாழ்க்கையை மேலோட்டமாக வாழ்ந்து வந்த பெரும்பாலானவர்களை உள்ளடக்கிய மனித கூட்டம் இவர்களை பைத்தியக்காரர்கள் என்று எண்ணியது. டயோஜினஸும் தன் சமகாலத்தவரால் ஒரு பைத்தியக்காரராகவே கருதப்பட்டார். ஒரு முறை அவர் ஏதென்ஸின் ஒரு கடைவீதியில் இங்கு ஞானம் விற்கப்படுகிறது என்று ஒரு பலகையில் எழுதி அதன் அருகில் அமர்ந்திருந்தார். அப்போது அந்த வழியாக ஒரு வண்டியில் வந்த ஒரு பணக்காரர் தன் வேலைக்காரனிடம் 3 செஸ்டர்சஸ் என்று சொல்லப்படுகின்ற கிரேக்க நாணயங்களை கொடுத்து கொக்கரிப்பு சிரிப்புடன் அந்த பைத்தியக்காரனிடம் சென்று இந்த பணத்திற்கான ஞானத்தை வாங்கி வா என்று சத்தமாக சொல்லி அனுப்பினார். டயோஜினஸின் காதில் இது விழுந்தது. வேலைக்காரனிடமிருந்து பணத்தை வாங்கி கொண்ட டயோஜினஸ் சத்தமாக, நீ எதை செய்தாலும் உன் வாழ்வின் முடிவை எண்ணிக்கொள் என்று சொன்னாராம். கொக்கரித்து சிரித்துக் கொண்டிருந்த பணக்காரரின் சிரிப்பு அந்த வினாடியே அடங்கி போனது. அன்புக்குரியவர்களை, திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி நாட்களில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள்களில் உலக முடிவை பற்றியும் மனித வாழ்வின் முடிவை பற்றியும் வாசகங்கள் இருப்பதை நாம் கவனித்திருப்போம். இன்றைய நற்செய்தியில் கூட இயேசு எருசலேம் ஆலயத்தின் முடிவை குறித்து முன்னறிவிக்கின்றார். யூதர்களின் நம்பிக்கையின் அடையாளமாக மட்டுமல்ல, அவர்களது பெருமையின் அடையாளமாகவும் இருந்தது எருசலேம் ஆலயம். இப்படிப்பட்ட எருசலேம் ஆலயம் அழிக்கப்படும் என்று இயேசு முன்னறிவிக்கின்றார். வழக்கமாக உன் லட்சியத்தை உன் கண் முன் வைத்துக்கள், கீப் யுவர் கோல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ என்று சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம். அவ்வாறு செய்யும் போது லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற துடிப்பும் வேகமும் ஒரு மனிதரில் ஏற்படுகின்றது. அதாவது லட்சியத்தை கண்முன் கொண்டிருப்பது ஒரு மனிதரை செயல்பாடு உள்ள மனிதராக, துடிப்புள்ள மனிதராக மாற்றுகிறது. அதே வேளையில் ஒரு மனிதர் தன் வாழ்வின் முடிவை கண்முன் கொண்டு செயல்படுகின்ற பொழுது சரியான செயல்பாடுகளை செய்கின்ற மனிதராக மாற ஆரம்பிக்கின்றார். தன் வாழ்வின் முடிவு இன்றோ நாளையோ அல்லது என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் வரப்போகிறது என்பதை மனக்கண்முன் கொண்டு வாழும் மனிதரால் ஆணவத்தோடும் அகந்தையோடும் வாழ இயலாது. எது தவறானதோ அதை துணிந்து செய்ய இயலாது. தீமையில் தன் வாழ்வை தொலைக்க முடியாது. எனவேதான் மார்ட்டின் ஹைடெகர் என்ற தத்துவவியலாளர் மரணம் ஒருவரை மனிதராக்குகிறது என்று சொல்கின்றார். இட் இஸ் டெத் விச் ஹியூமனைசஸ் அஸ் என்று அவர் சொல்கின்றார். அதாவது வாழ்வின் முடிவை பற்றிய எண்ணம்
நமக்குள் இருக்கின்ற மனிதத்தன்மையை வெளிக்கொணர்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டும் செய்தி. திபெத்தில் வாழும் புத்த மதத்தவர்களிடையே ஒரு பழக்கம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் நான் மரணமடையப் போகின்றேன் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்களாம். அன்பிற்குரியவர்களே, வாழ்வின் முடிவை பற்றி அவ்வப்போது தியானிப்பது நல்லது. எல்லா ஆன்மீக மரபுகளிலும் இறப்பு தியானம், டெத் மெடிடேஷன் என்ற ஒன்று உண்டு. இறப்பு நமக்கு மனித வாழ்வின் நிலையாமை சுட்டிக்காட்டுகிறது. நாம் கடவுளிடமிருந்து வந்தவர்கள், அவரிடமே திரும்பிச் செல்கின்றோம் என்பதை எடுத்துரைத்து கடவுளை சார்ந்து வாழ அறிவுறுத்துகிறது. வேறு வகையில் சொல்லப்போனால் நம் ஆன்மீக வாழ்வை ஆழப்படுத்துகிறது. மனித வாழ்வின் எல்லைகளை சுட்டிக்காட்டி ஆணவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றது. ஜெபம். இறைவா, இறப்பை பற்றி இன்னும் ஆழமாக தியானிப்பதன் வழியாக எங்கள் வாழ்வை நல்வழிப்படுத்திக் கொள்ள வரம் தாரும். ஆமென். கடந்து வந்த பாதையெல்லாம் இயேசுவே, உன் காலடித்தடங்கள் தானே காண்கிறேன். கடந்து வந்த பாதையெல்லாம் இயேசுவே, உன் காலடித்தடங்கள் தானே காண்கிறேன். தொடரும் எந்தன் பயணத்திலே இயேசுவே, உன் துணையை நாளும் நம்பித்தானே போகிறேன். தொடரும் எந்தன் பயணத்திலே இயேசுவே, உன் துணையை நாளும் நம்பித்தானே போகிறேன். வரலாறும் வாழ்வும் உனது இயேசுவே, உம்மை வாழ்த்தி நன்றி கூறுவேன் என் தேவனே. கடந்து வந்த பாதையெல்லாம் இயேசுவே, உந்தன் காலடித்தடங்கள் தானே காண்கிறேன். உனது அன்பின் தூதராய் நீ அனுப்பிய அன்பு உள்ளங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். உனது அன்பின் தூதராய் நீ அனுப்பிய அன்பு உள்ளங்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அவர்களுக்கு ஏற்ற நன்றி கூறவே இன்று ஏழை நானும் என்ன செய்ய போகிறேன். அவர்களுக்கு ஏற்ற நன்றி கூறவே இன்று ஏழை நானும் என்ன செய்ய போகிறேன். வரலாறும் வாழ்வும் உனது இயேசுவே, உம்மை வாழ்த்தி நன்றி கூறுவேன் என் தேவனே. போற்றி உம்மை புகழ்ந்திடுவேன் இயேசுவே.
செய்த யாவும் உனக்கு பாத காணிக்கை, அதை சாதனைகள் என்பதெல்லாம் வேடிக்கை. செய்த யாவும் உனக்கு பாத காணிக்கை, அதை சாதனைகள் என்பதெல்லாம் வேடிக்கை. உனக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு ரகசியம், என் வாழ்க்கையே உன் அன்பு செய்த அதிசயம். உனக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு ரகசியம், என் வாழ்க்கையே உன் அன்பு செய்த அதிசயம். வரலாறும் வாழ்வும் உனது இயேசுவே, உம்மை வாழ்த்தி நன்றி கூறுவேன் என் தேவனே. வரலாறும் வாழ்வும் உனது இயேசுவே, உம்மை வாழ்த்தி நன்றி கூறுவேன் என் தேவனே. தினம் போற்றி உம்மை புகழ்ந்திடுவேன் இயேசுவே. கடந்து வந்த பாதையெல்லாம் இயேசுவே, உன் காலடித்தடங்கள் தானே காண்கிறேன். கடந்து வந்த பாதையெல்லாம் இயேசுவே, உன் காலடித்தடங்கள் தானே காண்கிறேன்.